வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சரி அன்பு, நீங்க வெயிட் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நான் ஆனந்திய கார்ல உட்கார வைக்கிறேன். சரிங்க சார். ஆனந்தி வா. சிஸ்டர் சொல்லுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சரி. வா ஆனந்தி. ஆனந்தி, 1 செகண்ட். இனிமே எந்த பொருள் சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப கவனமா சாப்பிடணும். அன்போட மனசு ரொம்ப பெருசு. ஆனா நினைக்கிற அளவுக்கு உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய அன்புக்கு வசதி கொஞ்சம் கம்மி. நான் தப்பா சொல்லல ஆனந்தி. அன்போட குணத்துக்கும் உழைப்புக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துக்கு வருவான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் உன்னை நல்லா பாத்துக்கணுங்கிற ஆர்வத்துல யார் எது நல்லதுன்னு சொன்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். கொஞ்சம் கம்மியான விலையில கிடைக்குதுன்னு வாங்குற எல்லா பொருளும் தரமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அது உன்னை மட்டும் எஃபெக்ட் பண்றதை விட உன்னோட குழந்தையும் சேர்த்து எஃபெக்ட் பண்ணும். அதனால உனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட சொல்லு. நான் அதை நல்ல குவாலிட்டியா வெளிநாட்டுல இருந்து வர வச்சு தரேன். உனக்கு வீட்டுல என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அதை நான் சரி பண்ணி தரேன். வீட்டுல ஏசி போட்டு தரேன். இல்லைன்னா ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். பேசாம நீ ஊருக்கு போயிடு. என்ன சார் சொல்றீங்க? ஊருக்கு போகவா? ஆமா ஆனந்தி, நீ ஊருக்கு போயிடு. இந்த மாதிரி டைம்ல நீ உன் அம்மா கூட இருக்கிறது தான் நல்லது. அவங்க உன்னையும் குழந்தையையும் நல்லா பாத்துப்பாங்க. அங்க உனக்கு என்ன வசதி வேணுமோ நான் செஞ்சு தரேன். பெஸ்ட் டாக்டர் வீட்டுக்கே வந்து பாக்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். சார், நீங்க இம்புட்டு விஷயம் சொன்னீங்களே, இதெல்லாம் வசதியாதே இருக்கும். ஆனா என் அன்பு கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார். நீங்க சொல்ற இந்த ஏசி தூசிலாம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா என் அன்பு இல்லாம என்னால எப்படி சார் வாழ முடியும்? இந்த பைத்தியக்காரிய ஊரு உலகமும் ஒதுக்கி வச்சப்ப கூட என் பொண்டாட்டின்னு என்னை ஏத்துக்கிட்டு என் புள்ளன்னு இந்தா இதையும் ஏத்துக்கிட்டாரே சார். அவரை விட்டு எங்க போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்காது சார். கரெக்ட் தான் ஆனந்தி. ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல பாதுகாப்பா இருக்கணும்ல. இங்க அன்பு வீட்டுல இருக்கிற துளசியால தான் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு அன்பு நம்புறான். எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குழந்தைக்கும் ஏதாச்சும் ஆயிரும் ஆனந்தி. நான் உன்னை ஊருக்கே போயிடுன்னு சொல்லல. இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் ஊர்ல இருந்தான் சொல்றேன். இல்ல சார், இங்கதே எனக்கு பாதுகாப்பு, இங்கதே எனக்கு சந்தோஷம். எனக்கு எது வந்தாலும் என் அன்பும் என் அத்தையும் என்னைய பாத்துக்கிடுவாங்க, என்னைய காப்பாத்திடுவாங்க சார். அவங்கள விட்டுட்டு நானும் என் குழந்தையும் எங்கேயும் போக மாட்டோம் சார். இப்ப கூட அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் உங்க முன்னாடி நின்னு இப்படி பேசிட்டு இருக்கவும் முடியாது சார். சார், இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுப்பேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிற சார். உங்களுக்கு தான் தெரியுமே, சத்தியம் செஞ்சது நானா இருந்தாலும் அந்த சத்தியத்தை எனக்காக காப்பாத்த என் அன்பு என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா இந்த தடவை நானே விட்டு கொடுக்கறதா இல்ல. அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனந்தி, கிளம்பலாமா? கிளம்பலாங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். யாழி, அண்ணா நீ அம்மாவும் போய் பின்னால இருங்க. ஆனந்தி, நீ அம்மா பக்கத்துல உட்காந்துக்கோ. அப்போ நீங்க? நான் முன்னால உட்காந்துக்குவேன். சார், நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன் சார். இருக்கட்டும் அன்பு, நீ முதல்ல கிளம்பு. ஆனந்தி கொஞ்சம் ஹெல்தி ஆகிற வரைக்கும் வேலையை பொறுத்து நீ கம்பெனிக்கு வந்தா போதும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். வா ஆனந்தி, வா. ஆனந்தி, டேக் கேர். சரிங்க சார். வா, ஏறு. பார்த்து.
வரோம் சார். ம். மா, நீ வேற திரும்ப திரும்ப கால் பண்ணி என்ன ஏமா டார்ச்சர் பண்ற? எத்தனை தடவை சொல்லிட்டேன், அவங்க இன்னும் வரலமா. ஏய், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு நான் படுற டென்ஷன் எனக்கு தாண்டி தெரியும். ஒரு ஐடியா கொடுத்தா அது உருப்படியா செஞ்சு முடிச்சிருக்கலாம்ல. நான் உருப்படியா தான் செஞ்சேன். உன் அண்ணி இப்படி மாத்து மருந்து கொடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அத்தை என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னே புரியல எனக்கு. என்ன வேணாலும் பண்ணு, ஆனந்தி இந்த வீட்டை விட்டு போனா போதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் முத ஆளா வந்து காப்பாத்துறாங்க. ஏய், அவங்களுக்கு ஆனந்தி மேல கோவம் தாண்டி, ஆனா வெறுப்பு இல்ல. வயித்துல புள்ளையோட இருக்காளேன்னு மனசு இறங்கிடுறாங்கடி. அம்மா அம்மா அம்மா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். வச்சுடாதடி. அவ எப்படி இருக்கா, என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடி. அம்மா, துளசி, சொல்லுமா. இதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணி உடனே என்னால பேச முடியாது. நீ சொல்லிட்டு போன வேடி. பார்த்து மெதுவா. அம்மா, போன மாதிரியே முழுசா திரும்பி வந்துட்டா. ஆனா எப்படி வந்தான்னு தெரியல. அப்புறம் பேசுறேன். வை போன. ஆனந்தி, எப்படி இருக்கா ஆனந்தி? ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நலமா விசாரிக்கிற நலம் ஒண்ணு. ஐயோ, ஏங்க என்ன பண்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் துளசியை குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? பொம்பளை புள்ளிய போய் அடிக்க கை வாங்குறீங்களே, சும்மா இருங்க. பொம்பளை புள்ளியா? அப்படி ஒரு நினைப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துருப்பாளா? நான் என்னம்மா செஞ்சேன்? ஏ,